கேரளா உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா கடும் கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நீதிபதிகளாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பக்தர்கள் மூச்சு திணறி இறப்பதை நாம் அனுமதிக்க முடியாது. அவர்கள் எல்லாம் பக்தியுடன் வருகிறார்கள். சரியான ஏற்பாடுகளை செய்வது அதிகாரிகளின் பொறுப்பு. இந்த காலத்தில் ஏற்பாடுகளுக்கு சரியான ஒருங்கிணைப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இவ்வளோ பெரிய எண்ணிக்கையை அனுமதிக்க முடியாவிட்டால் ஏன் அனுமதிக்க வேண்டும்ட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க. சபரிமலையில் ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும்ட்டு உத்தரவும் போட்டிருக்காங்க. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா உடனடியாக ஒரு மாற்றம் அமலுக்கு வந்திருக்கு. சபரிமலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த வரும் திங்கட்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவம்பர் 24 வரைக்கும் ஒரு நாளைக்கு 5000 ஸ்பாட் புக்கிங் மட்டுமே அனுமதிக்க வேண்டும்ட்டு நீதிபதிகள் உத்தரவு போட்டிருக்காங்க. கட்டுப்பாடற்ற ஸ்பாட் புக்கிங் கூட்டத்துக்கு வழிவகுத்ததுனால நீதிமன்ற உத்தரவின்படி ஸ்பாட் புக்கிங் லிமிட் பார்த்தீங்கன்னா 20,000 5000 குறைக்கப்பட்டிருக்கு. இது மேலும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நவம்பர் 24 வரைக்கும் இப்போ சொல்லியிருக்காங்க. மேபி நவம்பர் 30 வரைக்கும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறமா. அதனால் சாமி தரிசனம் பண்ணுறவங்க பிளான் பண்ணிவாங்க. சபரிமலையில் கடந்த 3 நாட்களில் பார்த்தீங்கன்னா 2,34,000 பேரும் சாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த ஸ்பாட் புக்கிங் கட்டுப்பாடு காரணமாக பக்தர்கள்லாம் நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் நீடிப்பதனால யாத்திரைக்கு வரக்கூடிய பக்தர்கள்லாம் இந்த அறிவிப்பை கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு வாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் பதிவு பண்ணிவாங்க. ஆன்லைனில் பதிவு பண்ணி எந்த ஸ்லாட் கம்மியாக கூட்டம் இருக்கோ அந்த ஸ்லாட்டில் புக் பண்ணிவாங்க. ஸ்பாட் புக்கிங்கில் போகலான்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நவம்பர் 24 வரைக்கும் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்க போகிறாங்க. இந்த நவம்பர் 24 ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அது நவம்பர் 30 மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸ்பாட் புக்கிங் நம்பிட்டு வராதிங்க. சப்போஸ் ஸ்பாட் புக்கிங்கில் தான் போகலான்னு நீங்கள் வந்தீங்கன்னா